ஹாய் நண்பா. தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 6 நாள் தான் இருக்குது. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நீங்கள் போடுற ஓட்டுக்கான வேல்யூவை பற்றி பேச போகிற வீடியோ தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா என்ன சொல்ல வரணும் அதை புரிஞ்சுக்கோங்க. பிடிக்கலன்னா தப்புன்னு சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். என்னோடய சிந்தனையில் தப்பாக இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிக்கணும்ல, அதனால் சொல்கிறேன். ஸோ தமிழ்நாடு அரசியலை பற்றி பேசுகிறோன்னா கண்டிப்பாக கேப்டன் விஜயகாந்த் சாரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த மனுஷன் கட்சி ஆரம்பித்து ஒரு பவர்ஃபுல்லான க்ரௌடை ஃபில் பண்ணி அந்த க்ரௌடை வச்சு துணை முதல்வர் ஆகிற அளவுக்கு சான்ஸ் கிடைக்கிற அளவுக்கு போனார். எதிர்கட்சி தலைவரானார். சேம் டைமில் இந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கிற அளவுக்கு போனார். பட் எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்று கூடி அவரை வந்து ஒரு மாதிரி அமுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னால் இருந்த சின்ன சின்ன கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாருமே இந்த அளவுக்கு மேலே போய் ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கல. அவங்க எல்லாரோடைய மைண்டாலிட்டி என்னவாக இருந்துச்சுன்னா, ஒரு 4 சீட்டு 5 சீட்டு ஜெயிப்போம், இதை வச்சு அடுத்து யார் பெரிய கட்சி அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி அமௌண்ட்டை வாங்கின்னு போய் செட்டில் ஆகிடுவோம் அப்படின்றது தான் எல்லாரோடைய நோக்கமாகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த மனுஷனை எடுத்துப்போம். டிவிக்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த மனுஷனை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா மற்றவங்கெல்லாம் இதுவரையும் சரி ரூலிங் பார்ட்டிஸை பற்றி இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக பேசவே இல்லை, ஒரு கட்ஸாக பேசவே இல்லை. பட் இந்த மனுஷன் நம்ம நினச்சிப்போமே, இவரும் அவங்கள மாதிரி ஒரு 5 சீட்டு 10 சீட்டு ஜெயிச்சுட்டு நாளைக்கு அவங்கக்கிட்ட போய் சேருவாருன்னு நம்ம நினச்சி பார்ப்போன்னு வச்சுக்கோங்க. வாய்ப்பே கிடையாது. ஏன்? எந்த அரசியல்வாதி மணல் கொள்ளை, கிட்னி திருட்டு, கட்சிக்கு உள்ளே நடக்கிறது என்ன, சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்டுக்கு எப்படி வருது, ஸ்டேட்டில் இருக்கிறவங்க சென்ட்ரலுக்கு எப்படி அடங்கி போகிறாங்க, ஒயின் ஷாப்பில் என்னென்ன திருட்டு நடக்குது, யார் பேசியிருக்கா? காட்டுங்க. இந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து டாமினண்ட்டாக ஒருத்தவங்களை வந்து விமர்சனம் பண்ணாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மற்ற கட்சிக்காரங்க மாதிரி சீப்பாக பர்சனல் அட்டாக் பண்ணுறது கிடையாது, அரசியல் அட்டாக். யார் பண்ணாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கவர்மெண்ட் ஸ்டாப்பையே அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி ஒருத்தவங்களுக்கு கீழே இறங்குதுன்னு பேசுகிறாரு. கவர்மெண்ட் ஸ்டாப்புங்க எங்கெங்கே அமௌண்ட்டு வாங்குறாங்கன்னு பேசுகிறாரு. நாளைக்கு இவர் தோத்துட்டாருன்னா வெறும் அரசியல்வாதி மட்டும்தான் இவர் அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காது. கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போவே உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் யார் இவர் நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்ட்டு. நாளைக்கு தோத்துட்டாருன்னா நினச்சி பாருங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 5 சீட்டு 10 சீட்டு ஜெயிச்சு இந்த மாதிரி ஆயிட்டாருன்னா அப்படியே எப்படி கேப்டன் சாருக்கு நடந்துச்சோ அதே தான் இங்கே பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பகைச்சிட்டு இருக்காரு. இவர் வேணுன்னா மேலோட்டமான அரசியலை பண்ணிட்டு போகலாம். பட் அப்படி பண்ணலை. எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. நாளைக்கு தோத்தாலும் ஜெயித்தாலும் பண்ண சம்பவம் பெருசாக பேசும். இன்றைக்கி எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் எங்கெங்கே ஊழல் நடக்குது, எவன் என்னென்ன பண்ணுறான், எவனுடைய வீக்னஸ் என்ன, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு. மாற்றங்கள் வரதான் போகுது. இந்த வருஷம் மாற்றம் வரதான் போகுது. சிலர் வந்து ஜெயிக்கிறவனுக்கு போடுன்னு ஒரு நெகட்டிவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். கண்டிப்பாக இந்த மனுஷன் ஜெயிப்பார். எங்கள் ஏரியாவிலலாம் வந்து பாருங்கள், சும்மா மேலோட்டமாக சொல்லலை, உள்ளூரில் வில்லேஜ் வயசான பாட்டிங்க கூட கேள்வி கேட்குறாங்க. எம்எல்ஏ வந்தாருன்னா கேள்வி கேட்குறாங்க, என்ன பண்ணிட்டீங்கன்னு. யாரை வேணால் போய் கேளுங்க, டிவி கேட்க தான் போட போகிறோம். மாற்றம் வரணும். ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன். பூத்தில் இருக்கிறவங்க வயசான பாட்டிகள் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேளுங்க, எந்த கட்சிக்குமா போடணும், அவங்க தான் போடுவாங்க, நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எந்த கட்சிமான்னு கேளுங்க. அவங்க விஜய் கட்சின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக விஜய் கட்சியில் போடுறாங்களான்றதை பாருங்கள், அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. தப்பான சின்னத்தை காமிச்சு தப்பான விஷயத்த பண்ணாதீங்க. இதை வந்து டிவிக்கே சார்பாக போய் உக்காடுற பூத் ஏஜென்ட்டும் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக ஜெயிப்போம், வெற்றி நிச்சயம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மனுஷன் மற்றவங்கள மாதிரி பேசிட்டு சீட்டு வாங்கிட்டு அமௌண்ட் வாங்கிட்டு போகிற ஆள் கிடையாது. மெயின் பார்ட்டியே டிவிக்கே தான். பெருமையாக இருக்குது, மனசெல்லாம் பெருமையாக இருக்குது, நிஜமாக பெருமையாக இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான ஒரு மனுஷனை இத்தனை வருஷமாக நான் அண்ணன் சொன்னதுக்கான ஒரு வேல்யூ எனக்கு கிடைச்ச உடனே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கான திட்டமாக இருக்குது. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக இந்த குழந்தை இல்லாதவங்க அவங்கெல்லாம் போயிட்டு
செக் பண்ணும்போது லேக்ஸ் கணக்கில் போகுது அந்த அமௌண்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சார்பாக நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. அதே மாதிரி இயர்லி ஒன்ஸ் வந்து ஃபுல் செக்கும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப குட்டான விஷயம். அந்த திட்டத்துக்கு கீழே போய் பார்த்தா டாக்டர்ஸ் வந்து சீரியஸாக டாக்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேல்யூ பண்ணுங்கள், உங்களோட ஓட்டை மாற்றி குட்டுங்க. விசில் சின்னத்தில் மறக்காமல் குத்துங்க. கழுத்தில் விசில் போட மறந்துடாதீங்க. இந்த வருஷம் நம்ம தான் ஜெயிக்கிறோம். வெற்றி நிச்சயம்.